மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய பொருளாளர் எல்லச்சல பெருமா மற்றும் எங்களுடைய அமைச்சர் கிமல் வீரவன்ச மற்றும் ஏனைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய அரசாங்கம் இன்று ஒரு பாரிய வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. இந்த வெற்றியினூடாக எங்களுடைய நாட்டு மக்கள் எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் வைத்திருக்கின்ற ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கையை வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் வெற்றி அமைந்திருக்கின்றது. பொதுவாக வடகிழக்கு பிரதேசத்திலே கூடுதலான மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கூடுதலான பிரதேச சபைகளை எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று வெற்றியீட்டியிருக்கின்றது. இவ்விடத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஒன்று, கடந்த 30 வருடங்களுக்கு பிற்பாடு வடகிழக்கு பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாரிய மாற்றத்தை பாரிய வெற்றிகளை ஈட்டி வருகின்றது. ஏனென்றால் ஸ்ரீமாவோ வண்டர்நாயக்க அம்மையார் இருந்த காலத்தில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வடகிழக்கு பிரதேசத்திலே ஒரு பாரிய அளவில் பறந்துபட்டிருந்தது. அதன் பிற்பாடு எங்களுடைய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் நம்பிக்கையின் வெளிப்பாடாக இன்று மக்கள் வடகிழக்கிலே இன்று பாரிய ஆதரவுகளை எங்களுக்கு அளித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியினர் கூட வாக்குகளை வடகிழக்கிலே பெற்றிருந்தாலும் இன்று முற்றுமுழுதாக அங்கிருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். என்றால் தற்பொழுது மக்கள் தெளிவடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இன்று ஐக்கிய தேசிய கட்சியினரோ அல்லது ஜேவிபியினரோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், இவர்களிடம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நிரந்தர அபிவிருத்தி திட்டங்களோ அல்லது நிரந்தர நீண்டகால திட்டங்களோ இல்லாதமைதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. பொதுவாக மஹிந்த சிந்தனை ஊடாக நடக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள், வடகிழக்கிலே நடக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் உண்மையிலேயே ஒரு பாரிய மாற்றத்தை தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தின் நம்பிக்கை வடகிழக்கில் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் முழுதிலுமே இருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் வெற்றிகள் அமைந்திருக்கின்றது. பொதுவாக ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது பிரதேச சபையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. அவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு இன்று சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் முற்றுமுழுதாக இன்று அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதே போன்று எதிர்காலத்திலே தமிழ் மக்களும் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். அதே போன்று இன்று எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சிறந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று கிடைத்திருக்கின்றார். இவரின் காலத்தில் எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி அடைய வைப்பதற்கு இன்று தமிழ் மக்களும் முன்வர வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். கணிசமான வாக்குகளை தமிழ் மக்கள் அளித்திருந்தாலும் இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்திகள் அங்கு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் சில நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எங்களுடைய கட்சியை சிங்கள கட்சி என்று தமிழ் மக்களிடையே துவேஷமாக பிரச்சாரம் செய்வார்கள். உண்மையிலே அது சிங்கள கட்சி அல்ல. இது இந்த நாட்டுக்கான அனைத்து இனங்களையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியும் அரசாங்கமாகத்தான் எங்களுடைய இந்த அரசாங்கம் இருக்கின்றது, கட்சியும் இருக்கின்றது. ஆகவே அவர்களின் அந்த வீணான துவேஷமான பிரச்சாரங்களுக்கு ஆளாகாமல் எதிர்காலத்தில் தமிழ் மக்களும் எங்களுடன் சேர்ந்து நின்று இடம்பெறுகின்ற அபிவிருத்திகளை, இந்த வளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களிடம் கேட்டுக்கொண்டு வாக்களித்து வெற்றியடைய வைத்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்.